வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம்னா நம்ம அரே வந்து எப்படி ஸ்லைசிங் பண்ணுறது, அரேயோட மெத்தட்ஸு, கண்டென்ட்ஸ், அந்த இன்னும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்க்குறோன்னா அரேயில் வந்து லிஸ்ட் காம்ப்ரெஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் காம்ப்ரெஷன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரெஷன்லேயே வந்து பேட்டர்ன் காம்ப்ரெஷன் ஒன்று இருக்குது. பேட்டர்ன் காம்ப்ரெஷனுக்கு அப்புறம் நம்ம அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஈச் இருக்குது. அது கொஞ்சம் ஒரே வீடியோ எல்லாம் கவர் பண்ண முடியாதனால அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ நம்ம லிஸ்ட்டு காம்ப்ரெஷனில் பார்ப்போம் அது எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அதிலே வந்து சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ லிஸ்ட்டு காம்ப்ரெஷன் இல்லை, ஆல்மோஸ்ட் சிலது இது அரேயில் ஒன் ஆஃப் இது. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லிட்டு ஃபர்தராக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டு காம்ப்ரெஷன்னா உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரே மாதிரி கொடுத்துக்குவீங்க. வேரியபிள் இன்கண்டிஷன் கொடுக்கணும், இங்கே வந்து லிஸ்ட்டாக தான் இருக்கணும். இங்கே வந்து வேர் கண்டிஷன் கொடுக்கலாம், கொடுக்காமலேயும் போகலாம். ஆர் போட்டு இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மீன்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும், அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது அந்த டேட்டாவை. ஸோ அதை பற்றி நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் S into 10 சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் வேரியபிள் போட்டிருக்கோம், வேரியபிள் into 10 சம்திங் இது பண்ணுறது. ஸோ இதான் வந்து சின்டாக்ஸு, இப்படி தான் போடுவோம். இதை நம்ம எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஒரு ஜஸ்ட்டு வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன் எக்ஸ் ரேஞ்ச், நம்ம ஆல்ரெடி ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் 1 to 10. இப்போ என்ன பண்ணேன்னா ஆர் போட்டு எக்ஸ் into 10. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் கேட்கலாம் சின்டாக்ஸ் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்போ வந்து வேரியபிள் இன் லிஸ்ட் வேரியபிள் வேறு தான் போட சொன்னீங்க. நான் வந்து இங்கே ஜஸ்ட் பைப் சிம்பிள் தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா என்ன சொல்ல உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது. வேறு போடலாம், போடாமலே இருக்கலாம். ஸோ நான் அது ஃபர்தராக வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இதே எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ரிட்டர்ன் கிடைக்கிதா எக்ஸ் இன்ட்டு இப்போ வேர் வந்து கண்டிஷன் மாதிரி தான் கொடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 10 சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு 10 மட்டும் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வேர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10 ரேஞ்ச் இருக்குது, எனக்கு அந்த பர்டிகுலர் கண்டிஷன் எது செட் ஆகுதோ அந்த டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே %2 போட்டு ஈக்குவல் டு 0 போடுறேன். இப்போ இது பண்ணணும்னா எதுக்கு 12 இல்லாமல் 2 4 அது ஈவன் நம்பர் மட்டும் தான் வரும். அதை தவிர இது எல்லா நம்பரும் உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அப்போ அதை ஃபில்டர் பண்ணி அந்த வேல்யூ மட்டும் தான் கொடுக்கும். இதே நான் என்ன பண்ணுறேன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஆர் போட்டுறேன், இந்த பைப் சிம்பிள் இப்போ போட்டு நான் என்ன நடக்குதுன்னா ஃபால்ஸ் ட்ரூ மட்டும் கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு லென்த் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அரேயோட அந்த 10 லென்த்து அந்த 10 கிடைக்கும். என்ன நடக்கும்னா இது வந்து ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது. ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம் இந்த ரேஞ்ச் வந்து 1 வந்து இது வந்து நம்ம %2 இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து 0 கிடைக்குதா, மீதி வந்து 0 வருதா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணோம். வந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் அது வந்து செக் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ மட்டும் அப்படி ரிட்டர்ன் பண்ணோம். இதே வேர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து அது இது செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும். நீங்கள் நார்மலாக வேர் கிளாஸ் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது டேட்டா ஃபில்டரிங் பண்ணும்போது வேறு அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வித்து வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிளாக இன்பிட்வீன் பைப்லைனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயே நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ரெண்டுமே யூஸும் பண்ணலாம். இப்போ வேர் வந்து நான் எக்ஸ், அதான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எக்ஸ் % அதே இது நான் கொடுக்குறேன் 0. இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் எக்ஸ் into 2 இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறேன். எது 2 இதாகுமோ அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் 4 8. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டு காம்ப்ரெஷன். இது வந்து நம்ம பல இடத்துல யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் காம்ப்ரெஷன் இருக்குது. அதில் ரொம்ப நிறைய இடத்துல வந்து கொரி ஆப்டிமைஸ் பண்ணுறதுல வரும். இப்போ நம்ம பேசிக் இதுதான் பார்க்குறோம். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கொரி ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இது ரோ எக்ஸ்பேன்ஷன், இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, கார்னாலிட்டினா என்ன, இந்த மாதிரி நிறைய இது பார்ப்போம். ஸோ இது வந்து லிஸ்ட்டு காம்ப்ரெஷனாக இதில் வந்து சில இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது லிஸ்ட்டு காம்ப்ரெஷன் இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர், நோட்ஜஸ் டெவலப்பர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர், சம்,
இன் சம் ஆல். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்டன் பூலியன் வேல்யூ இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்னு ஒன்று இருக்குது, சிங்கிள், எனி இருக்குது, நன் இருக்குது, ஆல் இருக்குது. ஸோ இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் வந்து பூலியன் வேல்யூ தான் கொடுக்கும், பேஸ்ட் ஆன் உள்ள கண்டிஷன் போடுறத பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வச்சுறேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிட்டன் இதே தான் வந்து பண்ண போகிறேன். இங்கே வந்து சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா இப்போ நான் சிங்கிள் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சேம் அதே நீங்கள் என்ன சொல்ல லிஸ்ட்டு காம்ப்ரஷன் மாதிரி தான், பட் லைட்டாக இங்கே இந்த வேறு என்ன சொல்ல வேறு யூஸ் பண்ணுவீங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறீங்களே இந்த பைப் சிம்பிள் இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்மோஸ்ட் இது உங்களுக்கு அப்படியே தான் வரப்போகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நான் அப்படியே கூட நான் காப்பி பண்ணுறேன். இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னன்னா ஃபால்ஸ்னு வருது. ஏன் ஃபால்ஸ்னு வருதுன்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு இது பண்ணிடுறேன். இது தனியாக வருது, நான் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு எத்தனை ரிட்டன் ட்ரூ வருது, ட்ரூ வந்து இதில் 5 வரும், ஃபால்ஸ் 5 வரும். ஸோ வந்து பார்த்தோன்னா இங்கே சிங்கிள் வந்து என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒன்று தான் எனக்கு ட்ரூவாக வரணும், மீதி எல்லாமே ஃபால்ஸாக வரணும். அப்படி எப்படி பண்ணலாம்? அப்படி பார்க்கும்போது நம்ம வேறு நம்பர் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம வந்து 5க்கு மேலே கொடுக்கலாம். ஏன்னா 4, 3 கொடுக்கும்போது உங்களுக்கு 6, 8 இதால் இதாகும். 5க்கு மேலே கொடுக்கும்போது 6 கொடுக்கலாம். இப்போ 6 கொடுத்தேன்னா எனக்கு வந்து 1 தான் ட்ரூ வரும் இந்த இடத்துல. அப்போ வந்து எனக்கு இங்கே ஒரே ட்ரூ தான் கிடைக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா சிங்கிள் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் மேட்ச் ஆகணும், எனக்கு மற்ற எதுவுமே மேட்ச் ஆகக்கூடாது, 2 கூட மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ அதான் அதுக்கு அர்த்தம். இப்போ இங்கே வந்து நான் 6 போட்டு இது பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ட்ரூன்னு கிடைக்கும். சாரி, இப்போ வந்து ட்ரூன்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா எனக்கு ஒன்று தான் மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி. இப்போ இதே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட் அப்படியே நான் வந்து போடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல், மீனிங் அந்த நேம்லேயே உங்களுக்கு இருக்குது ஆல், எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகணும். ஸோ எல்லாமே மேட்ச் ஆனால் மட்டும் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்ம ஜஸ்ட்டு 1ன்னு போட்டோம்னா எல்லாமே மேட்ச் ஆகிரும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் உங்களுக்கு போட எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். 1ன்னு போட்டோன்னா எல்லாமே ட்ரூவாக வரும். அப்போ எல்லாமே ட்ரூ வரும்போது இப்போ ஆல் கண்டிஷன் மேட்ச் ஆச்சு, ரிட்டன் ட்ரூ தான் வரும். எல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வந்து ட்ரூ தான் வருமே தவிர உங்களுக்கு வந்து வேறு எதுவுமே வராது. ஸோ பூலியன் வேல்யூ தான், அதை வச்சு தான் நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணுறது மாதிரி இதாகும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ ஆல் மாதிரி உங்களுக்கு வந்து நன் உங்களுக்கு மீனிங் அதே தான் இருக்கும், எதுவுமே மேட்ச் ஆகக்கூடாது. இப்போ எதுவுமே மேட்ச் ஆகக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், 13 சம்திங் 12, 10க்கு மேலே போடலாம். இப்போ 12 போட்டோன்னா எதுவுமே மேட்ச் ஆகாது, ட்ரூ தான் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இப்போ எதுவுமே மேட்ச் ஆகலை, எல்லாம் ஃபால்ஸ் தான் வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது. ஸோ நீங்கள் கேட்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிறத பொறுத்து தான் இருக்கா, ட்ரூ வேல்யூ பேஸ் பண்ணி தான் வருமானு சொல்லி கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல, நான் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிரேட்டர் தென் ஓகே X% நான் இதே கொடுத்துறேன் 12, இல்லை நான் 2 கொடுக்குறேன். ஓகே, நம்ம X=0 நம்ம ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் வேறு கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம கிரேட்டர் தென், லெஸ் தென், இஸ் நாட் ஈக்குவல் டு போடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்ல மேட்ச் ஆகிற மாதிரி தான் வரும். நான் உங்களுக்கு பேட்டர்ன் காம்பரேஷனில் வச்சு நான் வந்து எப்படி வந்து நம்ம இதில் உங்களுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இல்லைனா நம்ம இப்படி கூட பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரிட்டன் நன் எக்ஸின் லிஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1 2 3 வேறு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். இது வந்து உங்களுக்கு என்ன சொல்ல ரூல் வயலேஷன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்டாக்ஸ் அலோவ் பண்ணாது. ரெக்யூர்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு கிளாஸ் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. வேறு கிளாஸில் வந்து பார்த்தோம்னா இப்போ நான் வந்து கண்டிப்பாக நான் என்ன செட் பண்ண போகிறேன்னா நான் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1ன்னு சொல்லினாலும் இங்கே ட்ரூ தான் உங்களுக்கு போகுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே வந்து நான் 1ன்னு தான் செக் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வேறு கிளாஸ் போட்டாலும் உங்களுக்கு ட்ரூ தான் வரும், வேறு ஃபர்தராக வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்படி இந்த பேட்டர்ன் காம்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதோட டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணலாம். ரிட்டன் ஃபர்தராக நீங்கள் டேட்டா மேப்பிங் ஜென்ரேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அது ஃபர்தர் இது பண்ணுறேன். மோஸ்ட்லி வேறு கிளாஸில் உங்களுக்கு வந்து எப்போவுமே ட்ரூ ஃபால்ஸ் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே ட்ரூ வேல்யூ தான் வரும். ஸோ எதுவுமே செட் ஆகாது.
இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ஆல், நன், சிங்கிள். அடுத்து வந்து பார்த்தோன்னா எனி வேறு ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஒன்று ட்ரூ ஆச்சுன்னா போதும். ஏதோ ஒன்று ட்ரூ வந்தாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 10 மட்டும் கொடுக்குறேன், 9 கொடுக்குறேன், ஏதோ ஒன்று தான் ட்ரூவாக இருக்கும். ஏதாவது சிங்கிள் தான், சிங்கிள் ஏதோ ஒன்று ட்ரூ ஆச்சுன்னா சிங்கிள் வருமா, அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று ட்ரூ ஆச்சுன்னா போதும் எனக்கு. இது நம்ம நோட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே தான் ஏனியாக யூஸ் பண்ணுவோம். சம் யூஸ் பண்ணுவோம். டாட் சம்னு போடும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று மேட்ச் ஆச்சுனாலே, ஒன்று மேட்ச் ஆச்சுனாலே போதும். ஸோ டாட் ஆல்னு போடும்போது எல்லாமே வெரிஃபை பண்ணுறது, அது இங்கே சேம் நேம் தான். ஸோ இதான் வந்து ஒரு லிஸ்ட்டு காம்ப்ரஷன் ப்ளஸ் இந்த பேசிக் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பேட்டர்ன் காம்ப்ரஷன் வந்து பார்ப்போம். அது மூலமாக எப்படி நம்ம இது பண்ணலாம் பார்ப்போம். ஸோ ஓகே. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஃபீட்பேக் இருந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் டீச்சிங் பண்ணுறது மாற்றணும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக ட்ரை பண்ணுறேன்.